அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லாங் டிவிஷன் மேட் ஈஸி ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15129 எக்ஸ்பிளைன்டு. இப்போ இதுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வீடியோவில் பார்க்குறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வர்க்கமூலம் காண்க. 15129. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம 2 கோடு போட்டுக்கலாம். அந்த உள்ள இருக்க நம்பரை எழுதிக்கலாம். 1 5 1 2 9. இந்த மாதிரி நம்பர்ஸ் எழுதுனதுக்கப்புறம் கடைசியிலேருந்து 2 2 பிரிச்சுக்கிறோம். 29 51, லாஸ்ட்டில் 1 தான் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 1னுடைய வர்க்கமூலம் என்ன? 1. இப்போ 1 பெருக்கல் 1 வந்து 1. இப்போ மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த இது 0 ஆகிடும். இந்த 2 ஸ்தானத்தை இங்கே கீழே இருக்கணும்னா 51. 51க்கு வர்க்கமூலம் என்ன? நேரடியான வர்க்கமூலம் இல்லை. அப்போ அதை விட குறைவான வர்க்கமூலம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 1 வந்து 2ஆல் பெருக்கி எழுதிக்கணும். 1 பெருக்கல் 2 2 வந்துடும். அப்போ இந்த 2 வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ பார்த்தோம்னா 2 பக்கத்தில் 1 போட்டோம்னா 1ஆல் பெருக்கணும். அப்போ 21 வரும். 2க்கு பக்கத்தில் 2 போட்டோம்னா 2ஆல் பெருக்கணும். அப்போ 44 வரும். 2க்கு பக்கத்தில் 3 போட்டோம்னா 3ஆல் பெருக்கணும். அப்போ வரும் 69 வரும். 3 போட்டோம்னா 51 விட கூடுதலாக வந்துடுது. 2 போட்டோம்னா 51 விட குறைவாக வந்துடுது. 51 விட குறைவாக இருக்கிறது நமக்கு தேவை. அப்போ இங்கேயே 2 போட்டுக்கணும். 2ஆல் பெருக்கி எழுதிக்கலாம். இங்கே 2 போட்டோம்னா அதே 2ஐயும் இங்கே மேலேயும் எழுதிக்கணும். 2. அப்போ 22 2 44. இப்போ இதை கழிச்சு எழுதுனா என்ன கிடைக்கும்? 11ல் 4 போயிடுச்சுன்னா 7. இங்கே 4 4 இதுனா 0 வந்துடும். இப்போ அடுத்து மீதி இருக்க 2 நம்பர்ஸையும் நம்ம கீழே இறக்கிறோம். 29 729 ஆயிடுச்சு. அடுத்து என்ன செய்யணும்? இங்கே மேலே இருக்க நம்பரை வந்து 2ஆல் பெருக்கி இங்கே எழுதிக்கணும். 12 2 24. 24. இப்போ இந்த 24 என்ன செஞ்சிட்டா, 24க்கு பக்கத்தில் 1 போட்டோம்னா 1ஆல் பெருக்கணும். அப்போ 241 தான் வரும். 24 பக்கத்தில் 2 போட்டு 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2 2 4 2 8 2 4 484 கிடைக்கும். அடுத்து 24 பக்கத்தில் 3 போட்டு 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 3 9 3 12க்கு 2 மிச்சம் 1 23 6 1 7 729. இதே நம்பரே கிடச்சிருச்சு. அப்போ என்ன எழுதிக்கலாம்? 24 பக்கத்தில் 3 போடுறோம், 3ஆல் பெருக்கிறோம். அப்போ 729 வருது. இங்கே என்ன போடுறோமோ நம்பரு அதே நம்பரை மேலேயும் எழுதிக்கணும். இப்போ கழிச்சிட்டோம்னா 0 வந்துடுச்சு. 0 வந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவையான விடை கிடைச்சிருச்சு. அதாவது 15129 வர்க்கமூலம் 123.